லாஸ்ட் 2 பார்ட்ல நம்ம ஒரு அன்பிலீவபிள் ஸ்டோரிய பத்தி பார்த்தோம். ஜப்பான் ஃபுட்பால் கல்ச்சர் எப்படி கிரியேட் பண்ணாங்க? ஜே லீக் எப்படி கிரியேட் பண்ணாங்க? ஒரு 100 வருஷம் பிளான் போட்டிருந்தாங்க. அத பத்தியும் நம்ம பார்த்தோம். ஆனா, இந்த எல்லாத்தையும் விட ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் இருக்கு. ஜப்பானுக்கு எப்படி எவ்ரி ஜெனரேஷன்லயும் புது பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஒகாசாக்கி, கூபோ, மிட்டோமா, எண்டோ, கமாடா இப்ப எல்லாமே நம்ம யூரோப்ல எப்படி ஒரு யங்கஸ்ட் பிளேயரை கிரியேட் பண்றாங்களோ, ஜப்பான் எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்டா எல்லா டேலண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் அவங்க பிளேயர்ஸை பில்ட் பண்ணல, மிஷின்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலி ஃபுட்பால் கண்ட்ரினா என்ன பண்ணுவாங்க? பிக் பிளேயர்ஸை வாங்கிடுவாங்க, பெரிய கோச்சஸை கொண்டு வருவாங்க, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜப்பான் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேடியம்ல இல்லை, சின்ன பசங்க மேலே. இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10 வயசு பையன் ஃபுட்பால் அகாடமிக்கு ஜாயின் பண்ணுறான். அவனுக்கு ஃபுட்பால் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டிசிப்ளின், டெசிஷன் மேக்கிங், டீம் ஒர்க்னா என்ன, கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் என்ன, ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும் தெரியும். ஜப்பான் அகாடமியோட ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கை கிரியேட் பண்ணணும். அதனால தான் ஜப்பான் பிளேயர்ஸை பற்றி கோச்சஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க எல்லாரையும் ஈஸியாக கோச் பண்ணலாம், ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள், அவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ், செல்ஃப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு ட்ரைனிங். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருக்கு. ஏன் எல்லா யூரோப் கிளப்ஸும் ஜப்பான் பிளேயர்ஸை சைன் பண்ணுறாங்க? சீப்பா? இல்லை. மார்க்கெட்டிங்காக? மேபி கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் மெயின் ரீசன் அது இல்லை. ரீசன் கன்சிஸ்டன்சி. யூரோப்பியன் கோச்சஸ்க்கு ஜப்பான் பிளேயர்ஸ்னால் ஒரு ட்ரஸ்ட். பிகாஸ் ட்ரைனிங்க்கு ஃபஸ்ட்டு வருவாங்க, லாஸ்ட்டாக போவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, டீமுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, செல்ஃபிஷ் ஃபுட்பால் ஆட மாட்டாங்க. ஆக்சுவலி ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேஜர் லீக்ல ஜப்பானீஸ் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இப்போ இருக்காங்க. இது ரேண்டம் இல்லை. ஜப்பான் ஃபுட்பால் அசோசியேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். யங் பிளேயர்ஸை சீக்கிரமாக யூரோப் அனுப்பணும். 18 வயசில், 19 வயசில், 20 வயசில் ஸ்ட்ராங்கஸ்ட் லீகில் அடாப்ட் ஆகணும். அப்போது நேஷனல் டீமுக்கு திரும்பி வரும்போது ஆல்ரெடி எல்லாருமே எலைட் பிளேயர்ஸாக வருவாங்க. ஓகே, இங்கே தான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ப்ராஜெக்ட் வருது. ப்ராஜெக்ட் டிஎன்ஏ. பேர் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆனால் ஐடியா செம்ம சிம்பிள். ஜப்பான் ஃபுட்பால் அசோசியேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. வேர்ல்டு கப் வின் பண்ண என்ன டைப் பிளேயர் வேணும்? அதுக்கப்புறம் அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் டிசைட் பண்ணாங்க. அப்புறம் அந்த கோலுக்கு தேவையான பிளேயர்ஸை டிசைன் பண்ணாங்க. டெக்னிக்கல் குவாலிட்டி, ஸ்பீட், ஃபுட்பால் ஐக்யூ, டெசிஷன் மேக்கிங், மென்டல் ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப். எவ்ரி ஏஜ் குரூப்புக்கு ஒரு டார்கெட் இருக்கும், எவ்ரி அகாடமிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், எவ்ரி கோச்சுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு கம்பெனி ஒரு ஃபோனை பில்ட் பண்ணுற மாதிரி, லைக் ஒரு ஆப்பிள் ஃபோனை பில்ட் பண்ணுற மாதிரி ஜப்பான் ஃபுட்பால் பிளேயர்ஸை பில்ட் பண்ணாங்க. ப்ளூ லாக் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அது ஒரு ஜஸ்ட் அனிமேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ளூ லாக் அனிமேயோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன் தெரியுமா? ஜப்பானில் ஃபுட்பால் கல்ச்சர் ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சு. அப்போ இந்த அனிமே வந்து அதை ஒன்றும் பாப்புலர் ஆக்கிடுச்சு. கிட்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க, காம்படிஷன் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு, ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றும் வளர்ந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ப்ளூ லாக் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஆனால் அது டிஸ்கஸ் பண்ணுற கான்செப்ட் இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி, வின்னிங் மென்டாலிட்டி, எலைட் மைண்ட் செட். இந்த கான்செப்ட் எல்லாமே ஜப்பானில் இருக்க ஃபுட்பால் அண்ட் ஃபுட்பால் அகாடமிஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் ப்ளூ லாக் ஜப்பானில் இவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின். ஜப்பான் வேர்ல்டு கப் வின் பண்ணுமா? ஹானஸ்ட்லி இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மேபி. ஜப்பான் ஃபுட்பால் அசோசியேஷனோட டார்கெட் என்ன தெரியுமா? குவார்டர் ஃபைனல் அதை கிராஸ் பண்ணணும். பிகாஸ் ஜப்பானுக்கு பிக்கஸ்ட் பேரியரே அதுதான். ஆனால் ஸ்குவாட் பார்த்தா கூபோ, மிட்டோமா, எண்டோ, கமாடா, ஈட்டோ, சுசுகி எல்லாரும் யூரோப்பில் டாப் லீகில் ஆடுற பிளேயர்ஸ். பெஞ்சில் இருக்கவங்களும் யூரோப்பில் ஆடின பிளேயர்ஸ். 10 இயர்ஸ் முன்னாடி இதை இமேஜின் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். ஆனால் இப்போ இது நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நான் போடுற வீடியோ ஜப்பானில் இருக்க ஃபுட்பாலை பற்றின ஒரு விஷனை பற்றி, ஒரு பேஷன்ஸை பற்றி. நம்ம ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு டோர்னமெண்ட் லூஸ் ஆச்சுன்னா கோச்சை மாற்றலாம்னு யோசிப்போம், பிளேயர்ஸை மாற்றலாம்னு யோசிப்போம், எல்லாமே மாறும். ஆனால் ஜப்பான் ஒரு 100 வருஷத்துக்கான பிளான் போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப பேஷன்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு ஜென்ரேஷனே ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெடி பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. அவங்க ஒரு குயிக்கான ரிசல்ட்டை சேஸ் பண்ணி போல ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ரிசல்ட்டே கொடுத்துட்ருக்கு. அதனால தான் ஜப்பானில் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் டீம் ஸ்ட்ராங், அந்த சூப்பர் ஸ்டார் இல்லைனாலும் டீம் ஸ்ட்ராங். பிகாஸ் அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்டார்ட்டில் அந்த கொஸ்டின் என்ன, ஜப்பான் எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு? இப்போ ஆன்சர் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோச்னால இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளேயர்னால இல்லை, ஒரு லக்கி ஜென்ரேஷனால இல்லை, அவங்களோட 100 வருஷம் பிளான்னால. ப்ரொஃபஷனல் லீக்ஸ், அகாடமிஸ், கம்யூனிட்டி ஃபுட்பால், யூரோப் எக்ஸ்பீரியன்ஸ், கோச்சிங், எஜுகேஷன், கிட்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஜப்பான் ஃபுட்பாலை பில்ட் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு பிரேசிலை பீட் பண்ணுறாங்க, ஜெர்மனியை பீட் பண்ணுறாங்க, ஸ்பெயினை பீட் பண்ணுறாங்க. அண்ட் ஹானஸ்ட்லி எனக்கு ஒரு ஃபீலிங், ஜப்பான் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுமான்னு தெரியாது. ஆனால் ஏஷியாவில் வேர்ல்டு கப் சாம்பியன் வந்தால் அது ஜப்பானாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், பிளான்ஸ் ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும். ஜப்பான் ட்ரீம் பண்ணல, அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்கள் ஒப்பீனியன் என்ன?
ஜப்பான் லைஃப் டைமில் வேர்ல்டு கப் வின் பண்ணுமா, இல்லை குவார்டர் ஃபைனல் தான் மேக்ஸிமமா? கமெண்ட்டில் உங்களோட ப்ரொடிக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அன்டில் தென்.